பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். ஏஜேஎஸ் கோட் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் ஆட்டு சந்தையை பற்றி இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க போகிறோம். நான் கடந்த 2 நாளாக இங்கே நம்மளுடைய ஏஜேஎஸ் நாகர்கோயில் அண்ட் கன்னியாகுமரி பிரான்ச்சில் தான் இருக்கிறேன். நம்ம ஒரு மாதம் கேப்பு விட்டு ஆடுங்களெல்லாம் கொண்டு வந்ததுனால பழைய கஸ்டமரெல்லாம் மீட் பண்ணி கொஞ்சம் திருப்பி அவங்கள நம்ம பண்ணைக்கு வர வைக்கிறதுக்காக நம்ம இங்கே வந்திருக்கோம். டைரெக்டாக ஜஸ்ட்டு வர சனிக்கிழமை வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். சரி, இந்த ஒரு இடைவெளி நேரத்தில் நம்ம பக்கத்தில் தான் சந்தை இருக்குது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, வாரம் வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா இங்கே இந்த வள்ளியூர் ஆட்டு சந்தை திருநெல்வேலி மாவட்டம் இது வாரம் நடக்குது. ஒரு சின்ன ஆடு சந்தை தான், ரொம்ப பெரிய லெவலில் இல்லை. ஒரு ஏக்கர் இடம் கூட இருக்காது எனக்கு தெரிஞ்சு. ஒரு ஏக்கர் 1/4 ஏக்கர் இடத்துக்குள்ளே ஒரு நிலப்பரப்பளவில் தான் இந்த ஆட்டு சந்தை இங்கே நடந்துகிட்ருக்கு. ஹைவேயிலேருந்து திருநெல்வேலி டு நாகர்கோயில் கன்னியாகுமரி அந்த ஹைவே இருக்குது பார்த்திங்களா, திருநெல்வேலி டு கன்னியாகுமரி ஹைவே. அதில் பார்த்திங்கன்னா இந்த ஜஸ்ட்டு ஒரு 100 மீட்ரு கூட உள்ளே வர தேவையில்லை. ரொம்ப அருகாமையில் தான் இந்த பண்ணை இந்த சந்தை இருக்குது. இந்த போர்டு வச்சுருக்குறாங்க. ஆடு, கோழி, இந்த மாதிரி வாத்து இதெல்லாம் விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு வச்சுருக்குறாங்க. இதுதான் என்ட்ரன்ஸு, சந்தையோட என்ட்ரன்ஸ் இது தான். இங்கேருந்தே வியாபாரிகள் நிறையா நிற்கிறாங்க. சின்ன 1-2 விற்கிறவங்க கேட்டோட முன்னாடியும், கொஞ்சம் அதிகமான எண்ணிக்கையில் விற்கிறவங்க அப்படியே உள்ளே அந்த மாதிரி வியாபாரம் நடக்குது. நம்ம போயிருந்தோம். இது நமக்கு இன்ஷா அல்லாஹ் வர்ற டிசம்பர் லாஸ்ட் வரைக்குமே மழை சீசன் தான். அதாவது மழை அதிகமாக இருக்கிற சீசன் தான். ஸோ மழைக்காலம், அந்த மழைக்காலத்தில் உள்ள சிரமங்களை நம்ம ஏற்று தான் ஆகணும். ஏன்னா இது அல்லாஹ்வுடைய பரக்கத்து. நீரின்றி அமையாத உலகு அப்படின்ற மாதிரி தண்ணி இல்லாமல் எதுவுமே இல்லை. ஸோ வருடம் நமக்கு பருவமழை பெய்கிறத நம்ம வியாபாரத்தில் கொஞ்சம் சூழல்கள் மாறினாலும், இல்லை மழை காலங்களில் வியாபாரம் இல்லாமல் போனாலும் நம்ம அதை ஏற்றுக்கிறணும். உள்ளே பார்த்திங்கன்னா வெறும் சேறு சகதியாக தான் இருக்குது மழை பெஞ்சதுனால. இந்த சந்தை பொறுத்தளவில் ஒரு பெரிய செட்டப்லாம் கிடையாது. வெறும் மணல் அந்த மண் அந்த மாதிரி தான் கிடக்கு. இருந்தாலும் அந்த கொடியாடை பார்த்தோன்னே நமக்கு ஒரு ஆர்வம் வந்துருச்சு. சரி, உள்ளே போய் ஒரு வீடியோ எடுத்து இன்றைக்கி போடலாம் அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன். இங்கே நாட்டு ஆடுங்கள் இருக்குது, அதே மாதிரி கொடியாடுங்கள் இருக்குது. நம்ம ராஜஸ்தான் ஐட்டமும் இங்கே சில வியாபாரிகள் சென்னையிலேருந்து எடுத்து, சென்னை ஆட்டு தொட்டியில் அந்த மாதிரி எடுத்துகிட்டு இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா சந்தையில் விற்பனை பண்ணுறாங்க. கொடியாடுங்கள் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய ப்ரீடு, ஒரு பிரம்மாண்டமான ஆட்டு இனம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த கொடியாடுங்கள் தான் நமக்கு ஞாபகம் வரும். ஏன்னா அதோட வளர்ச்சி, அதோட உயரம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கு ஈக்குவலாக தமிழ்நாட்டில் ஆடு இருக்குது அப்படின்னா நம்ம இல்லைன்னு சொல்லலாம். இந்த ஆடுங்களை பொறுத்தளவில் அந்த கோவில்பட்டி விருதுநகர் மாவட்டத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணி திருநெல்வேலி, தூத்துக்குடி ஏரியா, எட்டயபுரம், இந்த மாதிரி இந்த மாவட்டம், இந்த 3 மாவட்டத்தில் இது பரவலாக இருக்குது. ஒரிஜினலாக வாங்கணும் அப்படின்னா நமக்கு மேலப்பாளையம் சந்தையில் நல்லா கிடைக்கும். அதே மாதிரி எட்டயபுரத்தில் சந்தையிலையும் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இங்கே இந்த கொடி ஆட்டிலே கலப்பின ஆடுகளும் இருக்குது. அது சைஸ் சின்னது இருக்குது. ஒரிஜினல் கொடி ஆடுகளும் வந்திருக்கு. இங்கே அந்த கோயிலுக்கு அவங்க கெடா வெட்டுவாங்கள்ல, அந்த இதுக்கு உரிய ஆடுங்கள் வந்திருக்கு. பொதுவாக தீபாவளி முடிஞ்ச மறு வாரம் நமக்கு வியாபாரங்கள் ரொம்ப ஒரு கம்மியாக தான் நடக்கும். ஏன்னா தீபாவளிக்கு எல்லா மக்கள்களும் நான்வெஜ் எடுத்து சாப்பிட்ருப்பாங்க. ஸோ அவங்க இந்த வாரம் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறதுனால கறிக்கடைகளில் பெருசாக கறிகள் விற்காது. அப்படியே நீங்கள் வட மாவட்டத்துக்கு போயிட்டீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டிலே வட மாவட்டங்களில் போயிட்டிங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்காது உங்களுக்கு. ஏன்னா அது பல்வேறுபட்ட மக்கள் அங்கே குழுமி வாழ்கிறதுனால இந்த பெருசாக சாஸ்திர சம்பிரதாயங்கள் கடைப்பிடிக்கிறதோ, இந்த அமாவாசை அதுகள்லாம் பார்த்துட்டு நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிற மக்கள் கம்மி. காலப்போக்கில் அந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் கம்மியாகிட்டே வருது. ஸோ வர்ற ஞாயிற்றுக்கிழமை சென்னை ஏரியாவில் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு கணிக்கிறாங்க. பார்க்கலாம் எப்படி வியாபாரம் இருக்குது. அந்த ஸ்டேட்டஸ் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இது பாருங்கள், நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு இனம் கொடியாடு, வேலியாடுன்னு சொல்லுவாங்க. இதோட அந்த ஒயிட்டில்
அந்த கருப்பு கலரில் பொட்டு பொட்டா இல்லை காப்பி கலரில் ப்ரௌன் கலரில் பொட்டு பொட்டா இருக்கிறது தான் மேக்ஸிமம் இதில் இருக்கும். ஒரு சில ஆடுகள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரௌன் அதிகமாக இருக்கும். அந்த ஆடுங்களும் நான் காமிக்கிறேன். அந்த அங்கே நிற்கிது பாருங்கள், அந்த பின்பக்கமாக அந்த மாதிரி ப்ரௌனிஸாகவும் இருக்கும், கொஞ்சம் ஒயிட்டில் வந்து கலர்கள் ஊட இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் நீங்கள் பார்க்குறது இந்த மாதிரி பொட்டு பொட்டாக தான் இருக்கும். கருப்பில் ப்ரௌனில் காப்பி கலரில் பொட்டு பொட்டாக தான் இருக்கும். இவர் பேர் ராமர் வீடியோவில் பேசினாங்க. பட் நான் வந்து அங்கேயே ஸ்பாட் வாய்ஸ் வந்து எடுத்தோன்னு சொன்னால் உங்களுக்கும் கேட்குறவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்கும்போது நாய்ஸ் அதிகமாக இருக்கும், ஆடுங்களோட சத்தம், அது இல்லாமல் வந்து அந்த மற்றவங்க வியாபாரிகள் பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே நமக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதனால் வீடியோவை எடுத்துகிட்டு நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். அங்கே நடந்த விஷயங்களை உங்களுக்கு தெளிவாக நானே வீடியோவில் சொல்லிடுறேன். இவர் வந்து பெரிய சைஸ் கடாயங்கள் தான் இவங்க வந்து கொண்டு வராங்க. இங்கே பாருங்கள் என்ன மாதிரி நிற்கிது பாருங்கள். ஒவ்வொன்றும் குறைஞ்சபட்சம் 60 கிலோ 70 கிலோ அப்படி தாங்க இருக்குது. இதில் 50க்கு கீழே ஆடுங்களே இல்லை இவர் வச்சுருக்கிறதுல. அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு ப்ரீடு. இந்த இனத்தையும் நம்மளுடைய அந்த பஞ்சாப் பீட்டல் இருக்குல்ல, அந்த இனத்தையும் நம்ம வந்து ஒன்று சேர்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான குட்டிகள் கிடைக்குன்றது என்னோடய எண்ணம். கண்டிப்பாக நம்ம அதை ஒரு முயற்சி எடுத்து பார்ப்போம். இந்த நிற்கிது பாருங்கள், இந்த மாதிரி ப்ரௌன் கலர்லேயும் 1 2 இருக்குது. இதுதான் அந்த கொடியாடு வேலியாடோட தன்மை. இது இவ்வளோ உயரமாக இருக்கிறதுக்கு காரணம், இது வந்து மேய்ச்சலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்க அந்த புல் வகைகளை தாவர வகைகளை சாப்பிட்றத விட அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல காலை தூக்கி போட்டு வேலியில் பறந்துருக்கிற கொடிகளை மரத்தில் அந்த மாதிரிலாம் நல்ல உயரமாக வந்து மேய்கிறதுனால தான் இதுக்கு இயற்கையாகவே இந்த அளவுக்கு உயரமாக அதோட வாழ்வாதாரத்தை அமைச்சிக்கிறதுக்கு தோதுவான உடல் அமைப்பு வந்து இறைவன் வந்து படைச்சிருக்கிறான். சந்தை இன்றைக்கி இந்த மழை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு கொஞ்சம் க்ரௌடாக இருந்திருக்கும். பட்டு மழை சீசன்றதுனால வியாபாரிகள் அதிகமாக இல்லை, ஆளுங்களும் விற்கிறவங்களும் கம்மியாக தான் வந்திருக்கிறாங்க, வாங்குகிறவங்களும் கம்மியாக தான் வந்திருக்கிறாங்க. நானே வாங்கலான்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆடுங்களை பார்த்தோன்னையும் ஒரு சிலது எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. பட் நம்ம மழைக்காலத்தில் ரிஸ்க் எடுக்க வேண்டாம், நம்மளும் இங்கே கண்டினியூவாக இருந்து பார்க்க போகிறதில்ல, வாங்கி பண்ணையில் தான் விடணும். அந்த பசங்களுக்கு வந்து ஏற்கனவே இருக்கிற வேலையை பார்க்குறதுக்கு சரியாக இருக்கும். ஸோ அதனால் சரி பின்னாடி பார்த்துக்கலாம். இங்கேருந்து நமக்கு வண்டி ரிட்டர்ன் போகிறப்ப நம்மளுடைய ஓன் செட்டப் இருக்குல்ல, கோபிச்செட்டிப்பாளையம், காயாறு, அங்கே மாதிரி கொண்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணிவிட்டு அதை வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணியாச்சு. ராஜஸ்தான் ஆடுங்களும் ஒருத்தர் எடுத்து வந்து வியாபாரம் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த ஆடுங்கள் கொடியாடு கூட கம்பேர் பண்ணும்போது அது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் என்ன, நமக்கு வந்து டிமாண்ட் வந்து இருக்குது, அதிகமாக இருக்குது. அதுக்கு தக்கன ப்ரொடக்ஷன் வந்து உற்பத்தி வந்து நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் இல்லை. அதனால தான் நம்மெல்லாம் வந்து அங்கே போய் தேடி ஓடி போயிட்டு இவ்வளோ காசுங்களை முதல்ல முடக்கி அடுத்தவங்க சம்பாதிக்கிறதுக்கு வழிவகை செஞ்சிட்ருக்கோம். இங்கே வந்து நம்ம வந்து அந்த தொழிலை அடுத்த தலைமுறை விட்டதுனால இப்போ வந்து இங்கே பாருங்கள், சந்தையிலே எடை போட்டு கொடுக்குறாங்க. இது ராஜஸ்தான் ஆடு தான், சந்தையிலே எடை போட்டே வாங்குகிறாங்க. ஆன் ஸ்பாட்லேயே அங்கேயே எடையை போட்டு கொடுக்குறாங்க. தக்காளி பக்கெட்டில் கீழே இடத்துல நம்ம ஸ்டார்டிங்லாம் அந்த பண்ணையை பெருசாக வளர்க்காமல் ஆரம்ப ஸ்டேஜில் நம்மளும் இப்படி தான் எடை போட்டுட்ருந்தோம். தக்காளி பாஸ்கெட்டில் வச்சு தான் போட்டுட்ருந்தோம். காலப்போக்கில் பிஸ்னஸ் அதிகமாக அதுக்கு உண்டான செட்டப் நம்ம பண்ணிக்கிட்டோம். இது ஃபுல்லாக ராஜஸ்தான் ஆடுங்க தான் பாருங்கள். இது வந்து இவர் பேர் வந்து முருகன் அப்படின்னு நினைக்கிறேன். நான் நிற்கிறார் பாருங்கள், இவர் இல்லை, அந்த பின்னாடி நான் இன்னொருத்தர் காமிக்கிறேன். அந்த ஃபோனை காதில் வச்சுட்டு வேட்டி மடித்து தூக்கி கட்டியிருப்பார். சரியாக அவர் பேர் முருகன். தொட்டியில் ஆட்டு தொட்டியில், சென்னை ஆட்டு தொட்டியில் நீங்கள் அவர் பார்க்கலாம். அங்கேருந்து வாங்கிட்டு வந்து இங்கே உள்ள லோக்கல் சந்தையில் வந்து விற்றுட்ருக்காரு. நம்ம வந்து சந்தைக்கு போய் வியாபாரம் பண்ண மாட்டோம், உங்களுக்கே தெரியும். நம்மளை தேடி தான் கஸ்டமர் வருவாங்க, நம்ம சந்தைக்கு போகிறதில்ல. ஆரம்ப காலத்தில் இந்த தொழிலை வந்து பழகிறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் நான் வந்து போயிருக்கேன், சந்தைங்களுக்கு போயிருக்கேன். எனக்கு வந்து அந்த வியாபாரம் வந்து செட் ஆகலை. ஏன்னா சும்மா பேரம் பேசிட்டு ஒரு ஆடு முடிக்கிறதுக்கு 1 மணி நேரம் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த வியாபாரம் நமக்கு பிடிக்கல. நான் வந்து அங்கே சந்தையில் ஒரு 1.5 வருஷம் நான் வியாபாரம் பண்ணியிருக்கேன். பட்டு நான் கரெக்டாக என்னோடய விலையை சொல்லிடுவேன். என்னங்க நீங்கள் இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்க, 100 200 கூட கம்மி பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், என்னோடய ரேட்டு இது தான், உங்களுக்கு பிடிச்சா வாங்குங்க, இல்லைன்னா யார் கொடுக்குறாங்களோ வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவேன். அது விற்றா பார்ப்பேன், விற்கலைன்னா கொண்டு வந்துடுவேன்.
அந்த இதில் அப்படியே கொஞ்சம் சந்தைன்னா என்ன, அங்கே எப்படி பேசணும், எப்படி பழகணும், என்ன மாதிரி வியாபாரம் நடக்கும், அது எல்லாம் நம்ம பார்த்தோம். பட் அது வந்து அந்த தொடர்ந்து ஒரு பரம்பரையாக செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் அது சாத்தியப்படுமே தவிர, நம்ம ஒரு படித்த ஃபீல்டில் இருந்து இல்லை புதுசாக அனுபவத்தை வாங்கிக்கிட்டு மறுபடியும் இந்த தொழிலில் போய் சந்தையில் நின்று வியாபாரம் பண்ணுறது உங்களுக்கு 100% செட் ஆகாது. ஸோ யாராவது புதுசாக ஃபார்ம் வைக்கிறவங்க சந்தைக்கு போய் விற்றுட்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லா நேரமும் கை கொடுக்காது. சில நேரங்களில் கை கொடுக்கும். மேக்ஸிமம் வந்து ஒரு 90% உங்களுக்கு வந்து கை பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். சூழ்நிலை காரணமாக நீங்கள் கொடுத்துட்டு வர மாதிரி இருக்கும். ஏன்னா வண்டி செலவழித்து எடுத்துகிட்டு போயிருப்பீங்க, கேட்டுக்கு அங்கே ஒரு ஆட்டுக்கு எவ்வளோன்னு சொல்லி பணம் கட்டியிருப்பீங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது இதில். ஒருத்தர் வந்து விலை வச்சுட்டு போயிடுவாங்க, அந்த ஆடை வாங்கணும்னு விலை வச்சுட்டு போயிடுவாங்க, திருப்பி இன்னொருத்தனை அனுப்பிச்சி விடுவாங்க. உங்களுக்கு தெரியாது. அவன் வந்து ஒரு 5000 ரூபாய்க்கு கேட்ட ஆடை 3000 ரூபாய்க்கு கேட்பான். இன்னொருத்தன் வருவான் 2500 ரூபாய்க்கு கேட்பான். நீங்கள் என்ன நினைப்பீங்க, கேட்டவனுக்கே கூப்பிட்டு கொடுத்துடலாம், நீங்களே வழியை கூப்பிட்டு கொடுத்துருவீங்க. அப்படிலாம் இங்கே வந்து இந்த சூழ்ச்சியான இதெல்லாம் இருக்குது. அதனால் இந்த சூழ்ச்சியெல்லாம் நமக்கு தெரியாது, இவங்க இப்படிலாம் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு. ஒரு 1.5 வருஷத்தில் நான் அதை வந்து A to Z சந்தைன்னா என்ன, அங்கே எப்படி நம்ம விற்கணும் வாங்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நான் வாங்குறதுக்கு தான் சந்தைக்கு போவேனே தவிர விற்கிறதுக்கு நான் வந்து போக மாட்டேன். விற்காமல் கிடந்தாலும் பரவாயில்ல, நம்மள்டே இருக்கட்டும்னு நினச்சிடுவேன். ஸோ புதுசாக போய் தயவுசெய்து யாரும் சந்தையில் போய் விற்கணும்னு போயிட்டு உங்கள் போட்ட பணத்தை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இதுக்கு வந்து ஒரு தனியாக ஒரு இது வேணும், திறமை வேணும் சந்தையில் வியாபாரம் பண்ணுறதுக்கு. எல்லாராலையும் முடியாது, அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். எல்லாமே நமக்கு தெரியும் அப்படின்னு நினச்சி போனீங்கன்னா கண்டிப்பாக இருக்கிற காசை காலி பண்ணிட்டு தான் வரணும். இந்த மாதிரி பட்டியாக வச்சுருக்குறாங்க மூங்கிலில், அந்த அடைச்சி வச்சுட்டு. இதிலேருந்து குட்டிங்கள் ரொம்ப சின்ன குட்டிங்க, செம்மறி குட்டியெல்லாம் இங்கே பாருங்கள், இவர் எடுத்து காமிக்கிறார் பாருங்கள். மொத்தத்துக்கு உயிரிட 10 கிலோ கூட வராது, 10 கிலோ கூட வராது. இந்த குட்டிங்கள்லாம் வாங்கி இந்த மழை காலத்தில் வாங்கினாங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு சீனுன்னு வச்சுக்கோங்க. ஆரம்பத்திலே மொத்தத்துக்கு காலி ஆயிரும். இதெல்லாம் வந்து ப்ராப்பராக ஒரு ஹைஜீனிக்காக ஒரு க்ளோஸ்டு என்விரான்மெண்ட்டில், இந்த பிராய்லர் கோழிக்கெலாம் ஹீட் கொடுப்பாங்கள்ல லைட் போட்டு, அந்த மாதிரி ஒரு டெம்பரேச்சரில் நீங்கள் வச்சு ஒரு 4-5 மாடு இருந்துச்சுன்னா அந்த மாடுங்களில் வந்து பாலுங்களை கறந்து இந்த குட்டிங்களுக்கு பாலை கொடுத்து அடிஷ்னலாக கொஞ்சம் வந்து கைத்தீவனத்தை கொடுத்து வளர்த்து பழக்குனிங்கன்னா இதுங்க வந்து குட்டி எலும்பும் நல்லா வளர்ச்சி அடையும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு 50 குட்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா 40 குட்டி இறந்துடும், 10 குட்டி தான் உங்களுக்கு நிற்கும். இதனால் இந்த மாதிரி தயவுசெய்து விலை கம்மியாக கிடைக்கும்னு சொல்லி இந்த சைஸ் குட்டிங்களை யாரும் வாங்கிடாதீங்க. நிறைய பேர் சந்தையில் இப்படி நிறையா வியாபாரிகள் விற்கிறாங்க, வாங்கிடாதீங்க. இதெல்லாம் பாருங்கள், அந்த வேலியாடு கொடியாடுன்னு சொல்கிறோம்ல, அந்த ஆடுகளோட குட்டிங்க. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு 2 மாத குட்டிங்க தான் இருக்கும். இது வளர்ச்சி எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா இருக்குது. இந்த குட்டிங்கெலாம் நல்லா இருக்குது. என்ன ஒன்று, ஒரே ஒரு இது அச்சம், மழை காலங்களில் எடுத்து வளர்க்குறது கொஞ்சம் ரிஸ்க்கு. அதனால தான் வந்து, இல்லைனா இந்த டைமில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் மார்க்கெட் ரேட்டோட சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். ஏன்னா அவங்களும் வாங்கிட்டு வந்து கொடுக்கணுன்னு தான் நினைப்பாங்க. ஸோ வந்து லாபம் இல்லாட்டி கூட இந்த ஒரு 2 மாதம் ஏதோ நமக்கு பொழப்பு நடந்தால் போதும் அப்படின்னு சொல்லி வியாபாரிகளும் கேட்ட விலைக்கு கொடுப்பாங்க. ஆனால் வாங்கிட்டு போகிறவங்க வந்து ஏற்கனவே அனுபவம் இருக்கிறவங்க வளர்த்து ஜெயிச்சிருவாங்க. புதுசாக நீங்கள் அனுபவம் இல்லாமல் இந்த தொழிலில் இறக்குறவங்க இந்த சீசனில் நீங்கள் வந்து ஆட்டு பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்றத தள்ளி வச்சுட்டு ஜனவரிக்கு அப்புறம் நீங்கள் தொடங்குங்க. அது நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நீங்கள் கொஞ்சம் போட்டவுடனே உங்களுக்கு லாஸ் வராமல் இருக்கும். அதை வந்து மனசில் வச்சுக்கோங்க. இந்த சந்தைகள்லாம் வந்து கவர்மெண்ட்டே டெவலப் பண்ணி கொடுக்கலாம். நல்லா இந்த ஃபேவர் பிளாக்கு அந்த மாதிரி கல்லுங்களெல்லாம் போட்டு அதுக்கு என்ன, ஏன்னா ஆட்டுக்கெல்லாம் அவங்க காசு வாங்காமல் பண்ணுறாங்களா என்ன, இப்படி போட்டு அவங்க கால் கீழே சேரில் நின்று இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அட்லீஸ்ட் வந்து இந்த கிணத்து சரள மண் அந்த மாதிரி கூட அடித்து வச்சுருந்தாங்கன்னா கூட இந்த மாதிரி சேர் இருக்காது. சேரும் ஜகதியமாக இருக்குது. ஒரு மாதிரி உள்ளே கால் வைக்கிறதுக்கே அருவருப்பாக இருக்குது. இதில் தான் தினம் பிழைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது, நல்ல குட்டிங்களும் இருக்குது, கிராஸ் ப்ரீடும் இதில் இருக்குது. ஸோ வந்து குட்டிங்களை வந்து அனுபவம் இருக்கிறவங்க பார்த்து வாங்கணும். எட்டயபுரம் சந்தைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரிஜினாலிட்டியாக அந்த கொடி ஆடுகள் கிடைக்கும். மேலப்பாளையத்துக்கும் செம்மறி ஆடுகள் வந்து அந்த பொட்டுக்குட்டி அந்த மாதிரி வாங்குறப்ப மேலப்பாளையத்தில் நிறையா வரும். இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து இந்த தடவை வந்து பக்ரீத்துக்கு வந்து இது வரைக்கும் நம்ம பொட்டுக்குட்டி பண்ணலை. இந்த தடவை நம்ம இன்ஷா அல்லாஹ் பிளான் பண்ணியிருக்கோம். பொட்டுக்குட்டி வந்து வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட நம்மளுடைய ஆடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 விவசாயிங்கள்கிட்ட
வளர்க்க நம்ம கொடுத்துருக்கோம். ஒவ்வொருத்தர்கிட்டையும் 60 ஆடுகள் கொடுத்துருக்கோம். இன்ஷா அல்லாஹ் வந்து அதெல்லாம் பக்ரீத் சேல்ஸ்க்காக நம்ம வந்து எப்போயும் ரெகுலராக பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். அந்த ஒன்றை மட்டும்தான் நான் என்ன பண்ணுவேன்னா, அதில் வர ப்ராஃபிட்டை அப்படியே நம்ம வீட்டுக்கு கொண்டு போகிற மாதிரி அது மட்டும் ஃபிக்ஸடாக நான் வச்சுக்கிடுவேன். மற்றதெல்லாம் வந்து கிடைக்கிறது கிடைக்காமல் போகிறது, அது எதாக இருந்தாலும் சரி, அன்றாட செலவு, அந்த பிஸ்னஸ் பர்பஸ்க்கு, நம்மளுடைய ஃபார்ம்ஸை ரன்னிங் பண்ணுறது, சம்பளம், வாடகை, அந்த மாதிரி செலவினங்களுக்கு போயிடும். அந்த ஒரு பக்ரீத் விஷயத்துக்கு மட்டும் நான் வருஷம் அதை ஒரு 4 வருஷமாக இப்போ செய்கிறது 5வது வருஷம் அதை கடைப்பிடிச்சிட்டு இருக்கேன். அந்த வாங்குகிற ஒரு 1000 ஆடு வாங்குவோம். அந்த 1000 ஆட்டுடைய லாபம் என்ன கிடைக்குதோ அதை அப்படியே வந்து வீட்டுக்கு சேர்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க. இந்த தடவை பொட்டுக்குட்டியும் நம்ம எடுத்து வளர்த்து சென்னையில் சேல்ஸுக்கு கொண்டு வருவோம். சென்னை ஏரியா, கோபிச்செட்டிப்பாளையம் ஏரியா, எங்கெங்கே ஃபார்ம் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம இன்ஷா அல்லாஹ் பண்ணிக்கலாம். இந்த கொடி ஆடு வந்து நம்ம கண்டிப்பாக வந்து நம்மளுடைய அந்த ஏஜேஎஸ் இன்டகிரேட்டட் ஃபார்மர்ஸ் கம்யூனிட்டி கார்டன்ஸ் நியூ ப்ராஜெக்டில் வந்து நம்ம அந்த கொடி ஆடுங்களை வந்து நம்ம அதிக அளவில் கொண்டு வருவோம். சேலம் பிளாக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது கொண்டு வருவோம். பஞ்சாபுடைய அந்த பீத்தல் ஆடுங்களையும் இந்த கொடி ஆடுங்களையும் இனச்சேர்க்கை பண்ணி கலப்பினங்களை உருவாக்குறதுக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம முயற்சி பண்ணுவோம். ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதை ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன். கிராஸ் பீரியடை பொறுத்தளவில் ரொம்ப வீரியமாக இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும், வளர்ச்சி வந்து அபரிவிதமாக இருக்கும். இந்த கிராஸ் பீரியடோட ப்ளஸ் இது தான். மைனஸ்க்கு அதில் ஒன்றுமே கிடையாது. மைனஸ்ன்றது ஒன்று தான், அந்த பியூரிட்டியை மெயின்டைன் பண்ண முடியாமல் போகும். பட் அப்படி மாற்றி பண்ணி தான் வெளிநாட்டில் வந்து சக்ஸஸ் பண்ணுறாங்க, புது இனங்களை கண்டுபிடிக்கிறாங்க. அதில் தான் அவங்க வந்து இந்த கால்நடை வளர்ப்பில் வந்து சக்ஸஸ் ஆகுறாங்க. நம்ம அந்த பாரம்பரியம், பியூரிட்டி அப்படி இப்படின்னு சொல்லி வியாக்கியானம் பேசிக்கிட்டே என்ன பண்ணுறோம், நம்ம வந்து அந்த சம்பாதிக்கிறத வந்து நம்ம விட்டுடுறோம், நம்மளுடைய வருமானத்தை வந்து நம்ம விட்டுடுறோம். ஸோ லாஸ்ட்டாக ஆடு வளர்க்குறோம், அது எங்கே போய் கமர்ஷியலாக எங்கே போய் முடியும்? அட் த எண்டு கறிக்கடை சாப்பிட்றது, உணவு தேவைக்கு தான் போகுது. அதில் நீங்கள் பியூரிட்டியை நான் மெயின்டைன் பண்ணி அது பண்ணி இது பண்ணி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? கொண்டு போய் எங்கேயாவது ஜூவில் விட போகிறீங்களா, இல்லை வேறு ஏதாவது கொண்டு போய் இது பண்ண போகிறீங்களா? அந்த மாதிரி நீங்கள் பியூரிட்டி பேசிவிட்டு நீங்கள் வந்து வளர்த்து ஒவ்வொருத்தரும் இப்போ போயர் ஆடுங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து இறக்கி அவங்க விற்கிற ரேட்டு, ஒரு கிடாய் கேட்டோம்னா 8 மாதம் 7 மாதம் ஆடு, 6 to 8 மாதம் 50 கிலோ வெயிட் இருக்க ஆடு வந்து 3 லட்ச ரூபா சொல்கிறாங்க. பெட்டை ஆடு கேட்டால் 4 லட்ச ரூபா சொல்கிறாங்க. இந்த 4 லட்ச ரூபாய்க்கு 3 லட்ச ரூபாய்க்கு அந்த ப்ரீடை எடுத்து நீங்கள் அதுக்கடுத்து திருப்பியும் இந்த மாதிரி யாராவது இந்த பண்ணை வைக்கிறவங்க, ரொம்ப வசதியானவங்க, கோடிக்கணக்கில் முதல் போட்டு பண்ணுறவங்களுக்கு தான் திருப்பி அவங்க தான் வந்து வாங்க முடியும். நார்மலாக ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களோ ஒரு ஏழை விவசாயியோ அந்த ஆடை வந்து எடுத்துகிட்டு போய் இவ்வளோ காசு போட்டு வாங்கி அதை வளர்த்து 1 கிலோ 5000 ரூபா 6000 ரூபா ரேட் அவங்க சொல்கிற கணக்குக்கு பார்த்தா நம்ம அவ்வளோக்கா நம்ம இறைச்சியை வாங்கி நம்ம விற்க போகிறோம். ஸோ அதை உடச்சி விடணும்னு சொல்லி தான் நான் இந்த தடவை முடிவு பண்ணி நம்மளுடைய அந்த புது ப்ராஜெக்டில் சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து இன்ஷா அல்லாஹ் டைரெக்டாக இறக்கி யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ இறக்கி கொடுத்து நமக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் நண்பர்கள் வட்டாரத்தில் நம்மளுடைய ஃபார்முக்குள்ளே கிட்டத்தட்ட 100 பண்ணை இருக்குது. அதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 25 பண்ணைகளை வந்து நம்ம இன்ஷா அல்லாஹ் அதுக்குள்ளே வந்து அந்த ப்ரீட்ஸை மட்டும் இறக்கி மார்க்கெட்டை உடச்சி விட்டுறணும். இவங்க வந்து இந்த கோடின்னு சொல்லிட்டு கொள்ளையடிக்கிறானுங்க பார்த்தீங்களா, இதை உடச்சி விட்டுட்டு ரீசனபிளான ரேட்டுக்கு இன்ஷா அல்லாஹ் கொண்டு வரணும். துஆ செய்யுங்க. ஏன்னா இது வந்து அநியாயம். அது ஒரு ஆடை வந்து 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் அவர் அதுலேருந்து குட்டி போட்ட பிறகு எத்தனை லட்சத்துக்கு அவர் விற்கிறது அது? ஸோ வந்து இது வந்து ஒரு லாஜிக்கே இல்லாமல் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி சம்பாதிக்கிறவங்களோட இது யூடியூப்பை பார்த்து அவங்க மற்றவங்களும் நீங்கள் வந்து பைத்தியக்காரத்தனமாக அந்த வேலையை நீங்கள் செய்கிறீங்க. அந்த மாதிரி ஒன்று இறங்கி உள்ளே புகுந்து நம்ம நல்ல அந்த மாதிரி எடுத்தால் கூட ப்ரொடக்ஷனை அதிகம் பண்ணி அந்த ஆடுங்களை வந்து மொத்தத்துக்கு வந்து அந்த மார்க்கெட்டை வந்து உடைக்கணும். அப்படி இல்லையா நம்ம நாட்டில் கிடைக்கக்கூடிய நல்ல இனங்களை வாங்கி வளர்த்து மார்க்கெட்டில் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்கணும். எல்லாருக்கும் எல்லா பொருளும் போய் சேரணும். இது வந்து அதுதான் இந்த தொழிலுக்கு வந்து நல்லது. நிறைய பேர் இதில் கால்நடை தொழிலில் வாங்க. இதில் ரிஸ்க்கும் இருக்குது, இப்போ ப்ளஸ் மைனஸ் இருக்குது, எல்லா தொழிலையுமே இருக்குது. எந்த தொழிலும் உங்களுக்கு சேஃபாக 100% லாபத்தை மட்டுமே கொடுக்கக்கூடிய தொழில் ஒன்றுமே கிடையாது. வருடம் ஃபுல்லாக உங்களுக்கு வருமானத்தை கொடுக்குற தொழில் வந்து எதுவுமே கிடையாது. ப்ளஸ் மைனஸ் இருக்கும். அதை வந்து ஒரு ப்ளஸ்ஸாக வர்ற நேரத்தில் மைனஸாக போகிறத நீங்கள் டேலி பண்ணிக்கிறணும். ஸோ அதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குது. இந்த டயத்தில் வளர்க்கணும், இந்த டயத்தில் வளர்க்கக்கூடாது, இந்த டயத்தில் மார்க்கெட் பண்ணணும், இந்த டயத்தில் மார்க்கெட் பண்ணக்கூடாது, இன்ன ப்ரீடு எடுக்கணும், இன்ன ப்ரீடு எடுக்கக்கூடாது,
அப்படின்ற மாதிரி நிறையா வந்து கால்குலேஷன் இருக்குது. நீங்கள் அதை ஒரு டைரி போட்டு க்ளீனாக என்ன பண்ண போகிறீங்கன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ப்ராப்பர் பிளானு, பக்காவான பிளானு, ஒரு பக்காவான ட்ரைனிங், அதைத்தான் நம்ம வந்து இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய புது ப்ராஜெக்டில் கொடுக்க போகிறோம். நம்மள்கிட்ட இன்ஷா அல்லாஹ் வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு போகிறவங்க வந்து அதுக்கப்புறம் ஆட்டு தொழிலில் ₹1 லாஸ் வருதுன்னு வாயில் சொல்லவே கூடாது. அந்தளவுக்கு ப்ராப்பர் ட்ரைனிங் இன்ஷா அல்லாஹ் கொடுப்போம். துவா செய்யுங்க. அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே சந்திக்கலாம் இன்ஷா அல்லாஹ். நான் இங்கே கண்டினியூவாக இருக்கிற மாதிரி இருந்து வேறு ஏதாவது அக்கம் பக்கம் சந்தைகள் இருந்துச்சுன்னா நான் அதையும் உங்களுக்கு எடுத்து நான் வீடியோவாக போடுறேன். நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு வந்து இன்ஷா அல்லாஹ் நிறைய என்கொயரிஸ் வருது, பாசிட்டிவாக நிறைய பேர் கேட்குறாங்க. நான் அது வந்து வர நவம்பர் 1st வீக்கில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.